வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் பார்த்தலாம். நிஃப்டி 50 பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 307 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட்னு பாசிட்டிவில் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து கண்டினியூஸாக ஏறவே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சின்னதாக ஒரு இறக்கம் வந்தது, திருப்பி ரெக்கவரி ஆனது, மேலே ஏறுந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோடு கொண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 340 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 307ங்கிற பாயிண்டில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லாவே ஏறி இருக்கு. எந்த அளவுக்கு இறங்கி இருந்ததோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மார்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் வைஸே பாருங்கள், நல்ல ஒரு இறக்கத்தில் இருந்தது, கண்டினியூஸாக ஃபால் டவுனில் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன 22,000லேருந்து ஏற ஆரம்பிச்சது. இப்போ 23,650 வந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி 23,800 வந்து மேபி நாளைக்கு தொட்டாலும் தொட்டுடலாம். நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லாவே ஏறிருக்கு. வேல்யூமும் நல்லாவே ஈக்குவலாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதே இது கண்டினியூஸாக போகுமான்னு பார்த்தா போகலாம், போகாமல் இருக்கலாம். நம்ம ஷூராக சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் நெகட்டிவ் சைடில் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு வந்திருந்தது. அதோட இது வந்து இம்பேக்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட் நெகட்டிவும், எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து 28 பாயிண்ட்டுங்கிறது நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிருக்கு. ஏன்னா நிக்கி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, ஆங்ஸன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஒரு மிக்சட் ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது. ஒரு நாள் ஏறுறதும் ஒரு நாள் இறங்குறது அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பாசிட்டிவ் சைடு போயிட்டு இருந்தது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஐஐ தான். எஃப்ஐஐ வந்து பணம் போடுறாங்க அப்படின்னோன்னா மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்லேயே போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக போகுமாங்கிறது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். மேபி ஒரு இதை அவங்க பை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில் கட்டி விட்டு போனாலும் போயிடலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1078 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா 1111 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான இதில் நல்ல ஒரு ஹைப்பில் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே பாசிட்டிவ் சைடு தான் போயிருக்கு, எக்ஸப்ட் இந்துசன் பேங்க்கு. அது மட்டும் பார்த்திங்கன்னா 2% கீழே போயிருக்கு. மற்ற எல்லா பேங்க்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறி இருக்குது. இதில் வந்து டாப் கெய்னர் யார் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் பேங்க் தான். கோட்டாக் பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.8% நல்லாவே ஏறி இருக்குது. அதுமாதிரி கனரா பேங்க் பார்த்திங்கன்னா 4.3% நல்லாவே ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா 1% மேலே 1.5% மேலே நல்லாவே பாசிட்டிவ் போயிடுச்சு. ஆக்சிஸ் பேங்க்கு 2.5% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவில் போயிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, கோட்டாக் பேங்க்கு இந்த 4 பேங்க்குமே பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50யை பூஸ்டப் பண்ணி விட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் காரணம். மேபி இதில் வந்து ஹையர் வேல்யூம் மேபி எஃப்ஐ கூட வாங்கியிருந்துருக்கலாம், ஏதாவது சம்திங் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏற்றம் வந்திருக்கு. ஸோ இது நிலைக்குமாங்கிறத நம்ம எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 514 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி எல்லா சைடுமே பாசிட்டிவில் போயிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% கீழே தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஏற்றமே கொடுக்கல. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்மார்ட் மூவிங்கும் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நல்லா ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்கெட் எப்படி போகுதுன்னா இன்னும் எஃப்ஐ டேட்டா வரல. எஃப்ஐ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கும் பாசிட்டிவ் சைட்லாம் இருப்பாங்கன்னு தோணுது. அதனால தான் மார்க்கெட் நல்லாவே ரேலியில் ஏறி இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருப்போம், வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்ததாக மகேந்திர மஹிந்திராலேருந்து ஒரு அப்டேட்டு. மகேந்திரா பார்த்திங்கன்னா அவங்களோட எஸ்யூவி கார் மாடல் எல்லாமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும்
இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எஸ்எம்எல் இசுசு, அதாவது இது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி, இந்த கம்பெனியை வந்து அக்விசிஷன் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 44% வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 20.26 பில்லியன் ருபீஸ் இந்தியன் மதிப்புக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல. அவங்க கொடுத்துட்றாங்களா இல்லை இவங்க ஓனாகவே இது பண்ணிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. பட் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்குது, எஸ்எம்எல்ஏஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக பெல் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட்டு. பெல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 304 வரைக்கும் போகும், 300 போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போது ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெல்லுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நியோவான் ஷிப்யார்டுன்னு ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 383 கோடிக்கு வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பெங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் வந்து நிலம் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரெவென்யூ பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடி வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெங்களூர் சிட்டி எல்லாமே ஹை ப்ரைஸ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோத்ரெஜ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு வில்லா மாதிரியோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ இல்லை சம்திங் ஒரு வீடு ஹவுசிங் ஏதோ கட்டினாங்கன்னா இதோட ரெவென்யூ வந்து ஒரு 2500 கோடி வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கோத்ரெஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது என்சிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1480 கோடிக்கு ஒன்று ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மெடிக்கல் சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன்லேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து என்சிசிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து எல்என்டி போர்ட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எல்என்டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி வந்து போரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போர்டு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரிங் வழியாகவும் அதர் வழியாகவும் லைக் பேங்க்கு சம்திங் வழியாகவும் லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்என்டிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது வச்சு இந்த அமௌண்ட்டை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அலம்பிக் ஃபார்முலேருந்து ஒரு அப்டேட்டு. யூஎஸ்எஃப்டிஏ இன்ஃபெக்ஷன் வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ம் 483 அப்சர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்சர்வேஷனுங்கிற டீட்டெயில் இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஃபர்தராக அப்டேட் பண்ணலை. ஸோ அது வந்ததும் அது என்ன எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதனால் இன்றைக்கி ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. அடுத்த ஐடிபிஐ பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36.3 லட்சம் ரூபா வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆர்பிஐ. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2016 to 2023 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரெக்ஷன் வந்து சரியாக இது பண்ணல, அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்தது யூகோ பேங்க்லேருந்து ஒரு அப்டேட்டு. யூகோ பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு QIP பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. QIP ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹34.27 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்துஸ்தான் காப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக சஞ்சீவ் குமார் சிங்கை வந்து நியமிச்சிருக்காங்க. இது யாருன்னு நியமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காப்பருக்கு இவர் தான் சேர்மன் மேனேஜர் டைரக்டர்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.